வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் நமக்கான ஒரு கவிதை. வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். விதியென்று நம்பி மதியெழுந்து நிற்காதே, விதியென்று நம்பி மதியெழுந்து நிற்காதே, சதியென்று உணர்ந்து விடுதலை வேள்வியை தொடங்கு, சதியென்று உணர்ந்து விடுதலை வேள்வியை தொடங்கு. காலங்காலமாய் சொல்லி வந்த கட்டு கதைகள், காலங்காலமாய் சொல்லி வந்த கட்டு கதைகள் எல்லாம் கனலில் கரைந்து போகட்டும். ஏகாதிபத்தியமும் எரிந்து போகட்டும். முயற்சி மட்டும் இல்லை என்றால் புரட்சி இங்கு பிறக்காது. புரட்சி இங்கே இல்லை என்றால் இந்த பூமியில் புல்லு கூட முளைக்காது. விதை ஒன்று போட்டால்தான் விருட்சமாகும். விதி என்று எண்ணி முடங்கி கிடந்தால் வாழ்க்கை நல் கதியின்றிதான் போகும். கூட்டு பிரார்த்தனைக்காக தானே கோவில்களை கட்டி வைத்தார்கள். கூட்டு பிரார்த்தனைக்காக தானே கோவில்களை கட்டி வைத்தார்கள். சாதி என்று சதி செய்து ஏன் பூட்டி வைத்தார்கள்? இணக்கத்திற்கு தானே மதங்களை தோற்றுவித்தார்கள். மனிதர்களை விழுங்கும் குழிகளாக யாரு மாற்றி வைத்தார்கள்? ஒன்றுபட்டால்தான் வாழ்வு உண்டென்று வாழ்ந்து வந்தார்கள். இன்று ஒன்றுபடாமல் திண்டாட வைப்பது யாரு? துண்டாக்கி ஆள்பவருக்கு எதிராக வாளை எடு. விதை என்று சொல்லி நஞ்சை விதைப்பார்கள். வினா ஒன்று தொடுத்தால் விதி என்று திரிப்பார்கள். மதிமயங்கி மதில் மேல் நிற்காதே, மதிமயங்கி மதில் மேல் நிற்காதே. சதி என்று நீயே சங்கு கொண்டு முழங்கு, சதி என்று நீயே சங்கு கொண்டு முழங்கு. பறை கொட்டியே பகைவர் படையை தகர்த்திடு. சாடினாலோ வேண்டினாலோ கிடைக்காது நீதி. தீபந்தம் எடுக்காமல் தீர்ப்பு கிடைக்காது. சாஸ்திரங்கள் என்ன சர்வதிகார போக்குதானே. சமபந்தி இவர்களுக்கு சந்தர்ப்பவாத சடங்குகள் தான். விழித்துக் கொள்ளுங்கள், வீணர்களை மிதித்து விடுங்கள். சமூக நீதி இங்கே வாய் பந்தலாக தானே விரிந்துள்ளது. சமூக நீதி இங்கே வாய் பந்தலாக தானே விரிந்துள்ளது. விடியும் என்று காத்திருந்தால் சர்வதிகாரம் வீழாது. வாள் எடுக்க இல்லை என்றால் வாயை கட்டி வயிற்றை கட்டி வரியை கட்டியே வாழ்க்கை கழியும். புலம்பெயர்ந்து நீங்கள் தப்பிக்க நினைத்தாலும் இந்த பூமியில் பிறந்ததுக்காக வரி போட்டு உங்களை துரத்துவார்கள். இந்த பூமியில் பிறந்ததற்காக வரி போட்டு உங்களை துரத்துவார்கள். துப்பாக்கி எடுக்காமல் துயரங்கள் தீராது. சர்வதிகாரத்தை சாய்க்காமல் சமநீதி கிடைக்காது. சாமானியங்களுக்கு தான் சட்டங்கள். திட்டம் போட்டு சுரண்டும் கூட்டத்திற்கு நல திட்டங்கள். உழைப்பவனுக்கு தான் வரி. உழைப்பவன் உதிரம் உறிஞ்சி உயிர் வளர்ப்பவனுக்கு வரியில் விலக்கு. புரிந்ததா உங்களுக்கு இந்த கணக்கு? உழைப்பவன் உதிரம் உறிஞ்சி உயிர் வளர்ப்பவனுக்கு வரியில் விலக்கு. புரிந்ததா உங்களுக்கு இந்த கணக்கு? இனியும் பொறுத்தால் நல் வாழ்க்கை கிடைக்காது உனக்கு. தொடங்கிவிடு போராட்ட கணக்கு, வகுத்து கடித்து விடு சர்வதிகார கணக்கு. தொடங்கிவிடு போராட்ட கணக்கு, வகுத்து கழித்து விடு சர்வதிகார கணக்கு. நன்றி. இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.